ஒரு ஊரில் 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு பிச்சைக்காரன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே இருந்தபடி பிச்சை கேட்டு வந்தான். ஒரு நாள் அவன் இறந்தபோது அநாத பிணத்தை புதைப்பதற்கு ஊர் மக்கள் இடம் தேடினார்கள். அவன் எந்த இடத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பிச்சை கேட்டானோ அதே இடத்தில் அவனை புதைப்பது என்ற முடிவுக்கு வந்தனர். அந்த இடத்தில் குழியை தோண்டினார்கள். அப்போது அனைவரும் ஆச்சரியம்படியாக அங்கே புதையல் இருந்தது. தன்னுடைய கால்களுக்கு அடியிலேயே புதையல் இருப்பதை அறியாமல் 30 வருடங்களாக அந்த இடத்திலேயே நின்று பிச்சை கேட்டிருக்கிறான். பிச்சை எடுக்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தவன் அதற்கு பதிலாக தோண்டும் வேலையை அந்த இடத்தில் செய்திருந்தால் கூட புதையலை கண்டுபிடித்திருப்பான். அல்லது அந்த இடத்தில் நிலத்தை தோண்டி மரத்தை பயிர் செய்தால் பிற்காலத்திலாவது பலன் கிடைக்கும் என அவன் எண்ணவில்லை. ஆகவே முயற்சிக்கும்போதுதான் நமக்கு அருகில் உள்ளது கூட கைகெட்டுகிறது. நம்மில் பெரும்பாலானவர் அவனைப் போலத்தான். நம்மிடம் இருப்பதை உணராமல் வெளியில் எங்கே என்ன கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய புதையல் இருக்கிறது. புதையலின் அடையாளத்தைக் கண்டு அதனை பெற ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும்.